வெல்கம் டு ருசிச்சு சாப்பிடுங்க வீடியோஸ். நம்ம வீடியோஸை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நம்ம சீஸ் பால், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ். இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் போய் வாங்கி தரணுன்னு தான் அவசியமே இல்லை. வீட்லேயே ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க வேக வச்சு இது மாதிரி நல்லா மசிச்சுக்கலாம். கொஞ்சம் கூட அந்த உருளைக்கிழங்கு வந்து கட்டி இல்லாமல் நல்லா இது மாதிரி சாஃப்டாக மசிச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இதோட ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் பெப்பர், சோளம் மாவு, கார்ன்ஃப்ளார் மாவு ஒரு ஸ்பூன் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதோட ப்ரெட்டு தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட் அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட உருளைக்கிழங்கு கட்டி இல்லாமல் நல்லா பிணைஞ்சிக்கலாம். இது மாதிரி இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பொடி பொடியாக கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். குழந்தைங்களுக்கு போய் அதுவும் இந்த டிராஃபிக்கில் சென்னையில் கடையிலலாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு வீட்டிலையே நம்ம இந்த சீஸ் பாலை ரொம்ப ஈஸியான மெத்தடில் சும்மா 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். கொத்தமல்லியெல்லாம் தூவியாச்சு. இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கு, இந்த கொத்தமல்லி, இந்த மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சீஸ் வந்து இது மாதிரி பீஸாக இருக்கிற சீஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பால்குள்ளே வைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு பீஸாக நம்ம அழகாக வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அதை அப்படியே 4ஆக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா பெரிய சைஸாக இருக்குது. இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிங்கன்னா பெரிய உருண்டையாக வரும். அதனால் இதை அப்படி 4ஆக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன துண்டாக இருந்தால் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறப்ப ரொம்ப அழகாக ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக வரும். ஒரு ஸ்பூன் மைதா மாவு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு, இதெல்லாம் சேர்த்து சால்ட்டு கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. சால்ட் ரொம்ப சேர்க்க வேணாம், லைட்டாக சேர்த்துக்கோங்க. அதை நான் வீடியோவில் காட்டல. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இதை கட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் உருண்டை பிடிக்கிறப்ப உங்களுக்கு அங்கங்கே ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வராது. இது மாதிரி கட்டி இல்லாமல் மாவை நல்லா இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக உருண்டையில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப சூப்பராக வரும். இதோட ப்ரெட்டு தூள் உங்களுக்கு வீட்டில் நீங்கள் போய் கடையில் வாங்கி வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. ப்ரெட்டு தூள் லைட்டாக தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் பொடி பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை உருண்டை பிடிச்சிக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இது மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு அதை இது மாதிரி நம்ம வடைக்கு எப்படி தட்டுவோமோ அதே ஸ்டைலில் இது மாதிரி தட்டிட்டு நல்லா அழகாக இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டிட்டு இதில் அந்த சீஸ் இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. அழகாக இது மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விடுங்க. இதில் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறப்ப நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துறாதீங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா இது மாதிரி உருண்டையாக அழகாக வராது. இன்னொன்று நீங்கள் பொரிக்கிறப்ப அது வெடிச்சிடும், அந்த சீஸ் வந்து வெளியில் வந்துடும். அதனால் தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்க்கவே செய்யக்கூடாது. அப்போ தான் இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வரும். ஃப்ரை பண்ணுறப்பையும் உடையாது, அழகாக வரும். எல்லா மசாலாவையும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஒவ்வொன்றா உருண்டை பிடிச்சி ஒவ்வொன்றா எண்ணெய்க்குள்ளே போட்டிங்கன்னா ஒரு பாலுக்கும் ஒரு சீஸ் பாலுக்கும் இன்னொரு சீஸ் பாலுக்கும் ஒன்று ஃப்ரை ஆகிருக்கும், ஒன்று ஃப்ரை ஆகாமல் இருக்கும். அப்படி இருக்கும். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணோன்னா அது ஈவனாக வரும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மைதா, கார்ன்ஃப்ளார் அதில்
இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை இது மாதிரி பரட்டிட்டு அந்த ப்ரெட்டு தூள் அதுலேயும் இதை அப்படியே அழகாக பரட்டிட்டு நல்லா இது மாதிரி அது மேலே நல்லா போட்டு நல்லா எல்லா சைடும் ஒட்டுற மாதிரி அந்த மசாலாவை உருளைக்கிழங்கு மசாலாவை நல்லா இது மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க சீஸ் பாலை ஆயிலில் பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இது மாதிரி ஒவ்வொரு பாலாக போட்டு பொரிச்சு எடுங்க. உங்களுக்கு ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. ஹீட்டாக இருந்துச்சுன்னா பால் வந்து வெளியில் வந்திருக்கும், உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் ரொம்ப கம்மியாக வச்சு ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கரெக்டான பதத்தில் நம்மளுக்கு வெளியிலையும் வெந்திருக்கும், உள்ளுக்குள்ளேயும் வெந்திருக்கும். நல்லா பொரிஞ்சு சீஸ் பால் சூப்பராக வரும். அவ்வளோதான், சூப்பரான சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சமாக பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். குழந்தைங்க ஈவினிங் நேரத்தில் ஸ்கூல் விட்டு வரப்போ எதடா சாப்பிட்லாம் வீட்டிலன்ட்டு வர குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை பண்ணி கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. விட்டமின் பி சத்து இந்த சீஸில் இருக்கிறதுனால குழந்தைங்க விளையாடுற குழந்தைங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. தேங்க்யூ.